Okay, children, shall we go for the question paper? First of all, please all are take it to question paper. Here, choose the correct answer. See the first question. 1 billion is equal to. Choice number 1, 100 crore, 100 million, 100 lakhs and 10,000 lakhs. Children, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே பில்லியன் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் மீன் பில்லியன்? பில்லியன்ன்றது ஒரு இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம். எஸ், ஐ திங்க் ஆல் வி லேர்ன் இன் த நம்பர் சிஸ்டம் சாப்டர், நோ? The same one. So, billion is more than, is greater than the million. So, அப்போ இந்த first option will not equal to billion. So, இப்போ மிஸ் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, how to choose the answers. ஈஸியாக எப்படி சூஸ் பண்ணலான்னு பார்க்குறதுக்காக சொல்லுறேன். So, million is not equal to billion. So, therefore, இந்த ஆப்ஷன் வந்து wrong. Next, 100 lakhs, 10,000 lakhs. இப்போ மிஸ் உங்களுக்கு மில்லியனை பற்றி அகெயின் ஒரு சின்ன ரிவிஷன் எடுக்க போனால் பாருங்கள். See the number system is an Indian number system and international number system. In Indian number system, 10 lakh is equal to 1 million. Understand? So 10 lakh வரும்போது தான் மில்லியனே ஸ்டார்ட் ஆகுது. So that is not equal to billion. So 1 crore is equal to 10 million. Next word பார்த்துங்க. 10 lakh என்றது how many zeros will come? Yes, 6 zero will come. அப்படியே 7 0, 8 0, 9 0 count பண்ணிங்க. So 1 crore is equal to 10 million. So 10 crore equal to 100 million. So 100 crore is equal to what? Billion. So therefore, what was the answer for that? See the questions. So what was the answer? So 1 billion is equal to, what's the answer? Yes, 100 crore. 100 crore is the answer. Okay, children. See the next question. 6y means. 6y means option A, 6 plus y, 6 minus y, 6 into y, x by y. See, children, here are the four, among the four options, x by y is the odd one, because see the question, இங்கே 6 yன்னு வந்திருக்கு, but இங்கே x y வந்திருக்கு. So this is the odd one, so please leave it. Next, see the three options. 6 plus y. I know that நீங்கள் இது எங்கே படிச்சிருப்பீங்க? Yes, variable constant சொல்லி வந்துச்சு பார்த்தீங்கன்னா அங்கே படிச்சிங்க. So here 6y means 6 is the which numbers comes before the variable. Variable means ஒன்றுமே கிடையாது. வேரியபிள்னா இது A B C D. There's a letters we call as a variable. அப்போ yக்கு முன்னாடி என்ன நம்பர் வந்திருக்கு? That is called coefficient. படிச்ச ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஸோ இந்த 6y மீன்ஸ் இந்த 6yன்றது பாருங்கள், நடுவில் எந்த சிம்பிளுமே இல்லை. இங்கே 6 + y என்பது ப்ளஸ் போட்டால் தான் இது அடிஷன் தெரியும். 6 minus yனா இது சப்ட்ராக்ட் பண்ணணும். 6 வந்து y சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 6y மீன்ஸ் 6 into y. ஸோ நம்ம எழுதும் போது சாப்டர் 2ல் நம்ம இதை படிச்சிருக்கோம் பாருங்கள். So 6 into y, 6y தான் 6 into y, 2y na 2 into y. So the answer is 6 into y. 6 into y is the answer. Next, question number 3. A line is denoted as. Children, இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம், லைனுக்கும் லைன் செக்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? லைன் மீன்ஸ், வாட் இஸ் லைன்? இப்போ நம்ம ஒரு இடத்துல க்யூவில் நிற்கிறோம் அப்படின்னா க்யூக்கு இது இஸ் என் ஃபார் க்யூ சொன்னோம். அப்போ க்யூன்றது எந்த பக்கம் வேணாலும் நிற்கும். ரெண்டு டூ சைடு இட் வில் கோஸ் லாங், போயிட்டே இருக்கும். ஸோ தட்ஸ் வை வி புட் த ஆரோ மார்க் ஃபார் த போத் சைட்.
பட் லைன்றது ஒன்லி ஒன் சைட். இதுதான் திஸ் லைன் செக்மெண்ட்றது இதுதான். திஸ் இஸ் லைன் செக்மெண்ட். இஸ் அ லைன்னா எல்லாம் for both side. Line segment is one of the part of the line is line segment. So children, here they are asking, the question is, what is line? A line denoted as. அப்போ நம்ம படம் வரைகிறோம். படம் வரையும் போது ஏபி அப்படின்னு இருக்கும். ரெண்டு பக்கம் இங்கே வந்து பாயிண்ட் இல்லை, இங்கே எந்த ஆரோ மார்க்கும் இல்லைன்னா திஸ் இஸ் கால்ஸ் லைன் செக்மெண்ட். ஆரோ மார்க் இருக்குது அப்படின்னா இது வந்து லைன். ஸோ சில்ட்ரன், ஸோ therefore line is denoted as ஏபியா. ஏபின்னா மேலே எந்த சிம்பிளும் இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட். இது வந்து ஷார்ட் ஃபார்ம். ஏபி மேலே அப்புறம் ஆரோ மார்க் ஒன் சைடு தான் இருக்குது. ஸோ திஸ் ஆல்சோ நாட். இங்கே பாருங்கள், மேலே எந்த ஆரோ மார்க்குமே இல்லை. ஸோ திஸ் இஸ் கால்ட் லைன் செக்மெண்ட். அப்போ வாட் வாஸ் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. குட். பிகாஸ் எ லைன் இஸ் டினோட்டட் ஆகும்போது இந்த போத் சைடு ஆரோ மார்க் இருந்தால் தட் இஸ் கால்ட் ஆஸ் அ லைன். ஏன்னா line, there is no end for line. So the answer is AB. மேலே ஆரோ மார்க்கு டூ சைடில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு, now question number 4. An equivalent ratio of 4:7 is 1:3, 8:15, 14:8 and 12:21. See the children, equivalent ratio அப்படின்னும் போது here 4:7. ஒன்றும் இல்லை, 4th டேபிள் 7th டேபிள் பார்த்துங்க. 4th டேபிளில் இங்கே வர ஆன்சர்ஸ் என்ன பாருங்கள். 1 4th டேபிள் வருமா? வராது. 8 வருமா? வரும். 2 4s 8. ஆனால் 7th டேபிளில் 15 வருமா? வராது. ஸோ இது கிடையாது. ஃபஸ்ட் இது ரெண்டு சாய்ஸும் ஆட் ஒன். நெக்ஸ்ட்டு 4th டேபிளில் 14 வருமா? வராது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் ஆட் ஒன் தான். நெக்ஸ்ட் 4th டேபிளில் 12 வருமா? வரும். how many times it come? in 4th table 12 times come. 3 4s 12 வரும். So 3 times it will come. So 4 3s are 12 7 3s are 21. See the children. So 4 3s are 12, 7 3s are 21. So 4th table 3 times multiply பண்ணும்போது it will come 3 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது it will come 12. 7 3 ஆல் மல்டிப்ளை பண்ண it will come 21. So what was that answer is 12:21 is the answer. Okay children. Next, the last one is very interesting question. See the question. The tally mark. இங்கே பாருங்கள், ஒரு 4 நம்பர் போட்டுட்டு ஒரு 4 லைன் போட்டுட்டு ஒரு கிராஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 4 லைன் கொடுத்துருவாங்க. இது வந்து நம்ம லாஸ்ட் சாப்டரில் படிச்சிருக்கோம், கிராஃப் படிச்சிருக்கோம். ஸோ டேட்டா படிச்சிருக்கோம் இல்லையா, அதில் படிச்சிருக்கோம் பாருங்கள். ஸோ டேலி மார்க்டும் போது திஸ் ஹவு டு கவுண்ட் த நம்பர் லைன் 1 2 3 4 இப்படி கிராஸ் பண்ணால் 5 6 7 8 9. ஸோ திஸ் இஸ் ரெப்ரசன்ட் த நம்பர் கவுண்ட். வாட் வாஸ் த நம்பர்? Yes, 9. Okay children, let us go for the second Roman. Fill in the blanks. So fill in the blanks. See the first question. Representation of data by using picture is known as. What is the answer? Pictograph. அதான் நம்ம இதில் லாஸ்ட் சாப்டரில் படித்தோம். டேட்டாவில் பிக்சர் யூஸ் பண்ணால் அந்த டேட்டாக்கு என்ன பேர்? It is called pictograph. See, pictograph. Okay, 7th sum. A line through 2 endpoints A and B is denoted by. இந்த சம்மை தான் நம்ம சூஸில் வேறு மாதிரி கேட்டிருந்தோம், பார்த்தீங்களா இல்லையா? இப்போ லைன் சொன்னாவே எப்படி இருக்கும்? சிம்பிள் போடும்போது அபோவில் 2 சைட் ஆரோ மார்க் பண்ணோம். அப்போ ஏபின்னு போட்டு ஏபி என்ற லைன் மேலே எப்படி போடணும்? ஜஸ்ட் ஒரு கோடு போடாமல்
ஒரு லைன் போட்டு 2 sides arrow மார்க் பண்ணணும். This is denoted by line. ஓகேவா? Next, 8th question. Yeah, the algebraic statement of f decreased by 5 is. So, decreased algebraic statement chapter 2 படிச்சோம் ஞாபகம் இருக்கா? Decreased means minus. f வந்து 5லேருந்து டிக்ரீஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அப்படியே டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ f minus 5 is the answer. நெக்ஸ்ட்டு 9th one. Ratio of 3 to 5. இங்கே ஒன்றுமே இல்லைம்மா. இங்கே அது 2க்கு பதிலாக சிம்பிள் போட்டால் போதும். ரேஷியோ சிம்பிள் என்ன? கோலன் சிம்பிள். 2 பாயிண்ட் வைக்க வேண்டியதுதான். ஸோ 3:5. நெக்ஸ்ட்டு 10th one. The smallest 7-digit number is. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்போம் 7-digit நம்பர் எப்படிலாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸ்மாலஸ்ட் சொல்லும்போது எல்லாமே 1 then 0s. ஸோ 1 small 7-digit போது 160 will come. ஸோ இது ஆஃப்டர் தட் நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்பர் சிஸ்டம் வச்சு யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி நேம் போடுங்க, 1s 10s 100 1000 10,000 lakhs 10 lakhs. அப்போ the smallest 7-digit number is 10 lakh. Okay children? Okay children, let us go for third Roman. Say true or false. Okay, so the first one, 0 is the identity for multiplication of whole number. What is the answer? False. False, true and ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம். But we need the reason, right? So, what is mean identity? Identityனா என்னது? இப்போ நம்ம வந்து ரெண்டு பேர் ஐடென்டிட்டியாக சேமாக இருக்காங்கன்னா சேமாக இருக்கிறது வந்து ஐடென்டிட்டி மீன்ஸ் சேம். அப்போ ஒரு whatever we multiply by any number with the whole number, we will get the whole number சொல்லியிருக்காங்க. that is identity. No, whole number கூட எந்த நம்பர் மல்டி பண்ணாலும் அதே நம்பர் வரணும்னா 0 மல்டி பண்ணால் வருமா? வராது. ஸோ this is not the identity. So identity is what? 1. So அப்போ இந்த ஆன்சர் ராங்கு. 0 is not the identity for the multiplication of whole number. So answer is what? False. Number 12. If there are 11 players in a team, then there will be 11 plus Q players in Q team. 11 players in a team சொல்லிட்டாங்க. டீம்ன்றது என்னது? ஒரு குரூப் தானே. சாப்டர் 2ல் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? நம்பர்ஸாக வேரியபிளாக மாற்றப்போம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 11 பிளேயர்ஸ் ஒரு குரூப் அப்படின்னா எக்ஸ் குரூப்பு, அதில் 2 மெம்பர்ஸ் தான் 2x 3x 4x சொல்லணும். ஆனால் இங்கே q பிளேயர்ஸ் ப்ளஸ் q பிளேயர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ q பிளேயர்ஸ் ப்ளஸ் இங்கே நடுவில் சிம்பிள் வரக்கூடாது. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். 13th one. The ratio of 130 centimeter to 1 meter is 13:10. Children, இங்கே உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், I will explain it. 130 centimeter, 130ன்றது சென்டிமீட்டர். 1 meter is equal to how many centimeter? 100 centimeter. அப்போ ரேஷியோவில் நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே பாருங்கள், ஈஸியாக இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வாட் வில் கம்? 13:10 will come. அப்போ நம்ம போட்ட ஆன்சர் ரைட் தானே. ஸோ த ரேஷியோ ஆஃப் 130 centimeter to 1 meter is 13:10 is what is the answer? True. Okay, the 14th one. A line extends along both direction without end. இங்கே பாருங்க, again the same questions வந்திருக்கு. different டைப்பில் சூஸ்லேயே வந்துச்சு, fill in the blanksலாம் வந்திருக்கு. the same true or false வந்திருக்கு. a line extend, ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க along both direction, ரெண்டு டைரக்ஷன் அலாங் பண்ணிங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா வித்தவுட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் லைன். இஸ் இட் ட்ரூ? எஸ், தட் இஸ் ட்ரூ ஒன்லி. the line சொன்னா there is no end for the line. Next, the plural form of datum is data. datum என்ற வேர்ட் நம்ம பார்த்துருக்கோம் லாஸ்ட் சாப்டரில். ப்ளூரல் ஃபார்மாக, ப்ளூரல்னால் என்ன அர்த்தம்? மெனி.
ஓகே. அப்போ டேட்டான்னாவே இன்ஃபர்மேஷன். வாட் இஸ் டேட்டா? த கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கால் டேட்டா. அப்போ இதுக்கு சிங்குலர் ப்ளூரல்லாம் கிடையவே கிடையாது. டேட்டம்னாவே டேட்டா தான். ஸோ வாட் இஸ் த ஆன்சர் இஸ் ட்ரூ. ஓகே children, next. Okay children, let us see the fourth Roman, match the following. Match the following ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இங்கே பாருங்கள், அழகாக ஒரு 1 or 2 நம்ம கெஸ் பண்ணிக்கணும், மேட்ச் பண்ண முடியும். லைன் செக்மெண்ட், அகெயின் த சேம் வந்துருக்கு. லைன் செக்மெண்ட் நான் சொன்னேன். லைன் செக்மெண்ட்னா என்ன இருக்கும்? மேலே ஆரோ மார்க் இருக்காது, பிகாஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் த லைன். ஸோ அப்போ லைன் செக்மெண்ட்டுக்கு ஆன்சர் என்னது? லைன் அபவ் 1 bar இருக்கும். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் இஸ் மேட்ச் டு வாட்? இங்கே பாருங்க, இங்கே ஏதாச்சும் இங்கே ஆங்கிள் இருக்கா? இருக்குது, இது ஒரு ஆங்கிள் 60 degree அண்டு 30 degree. நம்ம அப்படியே இந்த ஆன்சர் மேட்ச் பண்ணக்கூடாது. நம்ம இது ஆன்சர் ஒருவேளை 2 ஆன்சர் டிகிரி வந்துச்சு என்ன பண்ணுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் மீன்ஸ் 90 degree. when we add 2 angles it gives 90 degree. So it's called complementary angle. இங்கே பாருங்க, 60 plus 30 90 வருதா? அப்பனா இந்த this 2 angles are called complementary angles. Next 2:3 is a ratio number. இங்கே வேறு ரேஷியோ நம்பர் இருக்கா பாருங்கள்? இருக்குது. 4:6. அப்போ இதான் மேட்ச் கரெக்டாக சொல்லிடுவீங்க. பட் we need further reason. இங்கே பாருங்கள், இங்கே இது வந்து ஒரு ஈக்குவலன்ட் ரேஷியோஸ். 2 2s are 4, அதே 3 2s are 6. அப்போ when we multiply 2:3 by 2, 2ஆல் மல்டி பண்ணும்போது we can get the answer 4:6. So answer is 4:6. X increased by 21. Increased means what? Addition. இன்க்ரீஸ் ஆகிட்டே போது சொன்னால் அடிஷன் சொல்கிறோம், ஞாபகம் இருக்கா? அப்போ எக்ஸ் இன்க்ரீஸ்டு பை 21னா எக்ஸ் கூட எதை ஆட் பண்ணுமா? ஸோ இன்க்ரீஸ்னா ப்ளஸ் 21, எக்ஸ் ப்ளஸ் 21. 1 million இஸ் ஈக்குவல் டு, மில்லியன்றது நம்பர். ஸோ how many is a இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம். ஸோ 1 millionன்றது நம்ம இந்தியன் நம்பர் சிஸ்டம் எதுக்கு ஈக்குவல்? 10 lakhsக்கு ஈக்குவல். ஸோ த ஆன்சர் இஸ் சி. Line segment means AB above 1 bar. Then complementary angles 60 degree and 30 degree. And 2:3 match to 4:6. X increased by 21 is matched to X plus 21. 1 million is matched to 10 lakhs. Okay children, shall we go for next? Okay children, let us see the 5th Roman. Children, in the 5th Roman they are asking only any 10 questions only of the following. Nearly they given 14 questions are given, but you have to choose any 10 questions for the 2 marks. Children, now I am going to do the sum. Put the sum now. இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்போ தான் எல்லா பேசிக்கும் கற்றுட்டு வரீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சம் போடணும், அதாவது 7th வந்து உங்களுக்கு சம் போடணுன்னா யூ நீட் த பேசிக் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ நமக்கு பேசிக் எப்போ கிளியராக தெரியும் அப்படின்னா, நான் படித்தா மட்டும் போதாது, நாம் வந்து சம்ஸ் போட ஒர்க் அவுட் பண்ண we will clear the subject. Okay, see the questions. Write the largest 6-digit number and put commas in the Indian and the international system. So what they are asking here they are asking largest 6-digit number. Largest 6-digit number சொன்னாவே உங்களுக்கு மிஸ் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். 6-digit நம்பர் சொல்லும் போது என்னது லார்ஜஸ்ட் சொன்னாவே 9 தான். So how many 9s we need to put now? Yeah, 6 9 நீங்கள் இப்போ போட்டுருங்க. ஸோ இது வந்து they have to only put commas in the Indian and international system இருக்காங்க. For Indian system அப்படின்னா நீங்கள் கம்மா எப்படி போடுவீங்க? 1s 10s 100 கம்மா, 1000 10,000 கம்மா. எஸ்,
அவ்வளோதான். இப்போ அதே நம்ம இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டத்துக்கு போட போகிறோம். இப்போ பாருங்கள், இது இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம். ஸோ இங்கே 1 2 3 அதாவது 6 totally 6 9s are there. So in international number system, ones, tens, 100, 1000 அப்போ 100 வரைக்கும் ஒரு குரூப்பு, 1000, 10,000, 100,000 இது வரைக்கும் குரூப்பு. ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம ஒன்ஸ், டென்ஸ், 100 ஆஃப்டர் 3 நம்பர் புட் கம்மா, நெக்ஸ்ட் 2 2 நம்ம என்ன பண்ணுவோம், கம்மா போட்டு போவோம். பட் இன்டர்நேஷ்னலில் எப்படி போடுவோம், 3 3 போட்டு போவோம். ஸோ அப்போ இது என்ன நம்பர்மா, இந்தியன் நம்பரில் 9,99,999 is the largest 6-digit number in the Indian system. But international system, 999,999. That's the number. Okay, children. Okay, let's see the next question. Okay, children. Next question number 22. Round the following to the given nearest places. Okay, children. See the number. First question, 4065. So here the given 100. What is given? Clue வந்து 100 கொடுத்துருக்காங்க. So nearest, rounded the nearest places, round of the nearest placesனா நம்ம சொல்லிடுற பாருங்க, நம்பர்ஸ் எப்போவுமே எல்லா நம்பருமே ஃப்ரம் 0 to, அதாவது 0 or 1 to 0 to 9 or 1 to 9 வந்து முடியும், 1 to 9. ஸோ அப்போ இதில் மிடில் ஆஃப் த நம்பர் 0 to 9 வச்சுங்க. 0 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இது ரெண்டு நம்பர் நடுவில் இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே 10ன்னா இங்கே லாஸ்ட் என்ன வரும், 11 12 13 14 15 16 17 18 19. ஸோ இஸ் பி நியரஸ்ட் 20. அப்போ இங்கே இதில் வந்து என்ன சொல்வீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த 1 2 3 4 இது நியரஸ்ட் டு 10 ஆமாவா. தென் இங்கே பாருங்கள் 5 6 7 8 9 நியரஸ்ட் டு 20 எடுத்துக்கணும். இதுதான் இதனுடைய ஆஃப். இங்கே 100ன்னு கேட்டால் யூ ஷுட் டேக் 100. 100ல் 65 எங்கே வரும், இங்கே வருமா அங்கே வருமா, 65 60. இப்போ 100 10 20 30 40 50 60. 60ன்றது எந்த பக்கம் வருது, இந்த பக்கம் வருது. அப்போ 4000 100 வந்து 1000, 4000 to 4100 இதுதான் இதனுடைய நியரஸ்ட் பிளேஸு. இப்போ 4065 இதுக்கு இந்த கோடுக்கு இந்த பக்கம் வருமா இல்லை இந்த பக்கம் வருமா பார்த்தீங்கன்னா, இட் வில் கம் திஸ் சைட் ஒன்லி. ஸோ 4000 நியரஸ்ட் 100 கேட்கும்போது இதுக்கு ரவுண்ட் ஆஃப் என்ன சொன்னீங்கன்னா, வாட் இஸ் த ஆன்சர், 4100. அண்டர்ஸ்டாண்ட். நம்பர் 2, 44,555. இங்கே நியரஸ்ட்டு 1000 கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் தி சேம். ஸோ 44,000 to 45,000. ஸோ இங்கே எப்படி எடுத்துக்கிங்க, 44,000 to இதெல்லாம் 0 போட்டுங்க, 45,000. நம்ம இதை யூஸ் பண்ணி தான் இந்த 3 டிஜிட் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். 44 என்னும்போது இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பிக்குது, இங்கே நடுவில் வந்து 5 வருது. 44,500 and something வருது. ஸோ யூ ஷுட் see this. இது நெக்ஸ்ட் டிஜிட் பாருங்கள், இந்த 500ன்றது இதுக்கு அப்புறம் தானே வரும், இந்த 5 இப்படி தான் வரும். ஸோ இந்த 5 நெக்ஸ்ட்டு 500 வந்தாவே, ஸோ இஸ் கோஸ் நியர்ஸ்ட் டு 45,000. ஸோ த ஆன்சர் இஸ் 45,000. Okay, children. Okay, children. Let us see the 23rd. Name the property being illustrated in each of the cases given below. See the first question, 75 plus 34 is equal to 34 plus 75. See, children, இது என்ன சம் பாருங்க, இது வாட் இப்போ இங்கே என்ன கேட்குறேன்னா, இந்த நம்பர் பார்க்கும்போது இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see this. What symbol is given here?
இந்த பக்கம் ப்ளஸ்ஸு இந்த பக்கம் ப்ளஸ். there is addition only they given. So the next இது addition தெரிஞ்சுங்க. Second one, இது என்ன ப்ராப்பர்ட்டி? there are 4 properties are there. So first one, 75 plus 34, 34 plus 75 ரெண்டு both sides equal நம்பராக கொடுத்துருங்க. ஸோ third இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி? கம்யூட்டேட்டிவிட்டி for addition. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஷார்ட்டாக கம்யூட்டேட்டிவ்னு சொல்லுவோம். எலாபரேட் எழுதும் போது கம்யூட்டேட்டிவ் ஃபார் அடிஷன். நம்பர் டூ 50 into 1 equal to 50. 50 into 1 equal to 50. ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டியில் வரும்? கண்டிப்பாக இது மல்டிப்ளை சிம்பிள் கொடுத்தாது. இது மல்டிப்ளை ப்ராப்பர்ட்டி தான் இருக்கணும். மல்டிப்ளிகேஷனில் எந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும்போது see the number given 1 is given. 1 என்றது ஒரு ஐடென்டிட்டி. ஸோ 50 into 1 is equal to 50 வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் identity property for multiplication. Children, ஓகேவா? பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது உங்களுக்கு? 1 வந்த ஐடென்டிட்டி, எந்த சைன் போட்டிருக்கு? மல்டிப்ளை சிம்பிள் வந்திருக்கு. ஸோ இது த சேம் ஆன்சர் வந்திருக்குன்னா ஸோ இது ஐடென்டிட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். ஓகே, லெட் us see the next one. Okay children, let us see the next question. The teacher forms groups of 5 students in a class. How many students will be there in P groups? Okay, so number of students இதில் வர ரொம்ப கொஸ்டின்ஸும் பெருசு, ஆன்சர் ரொம்ப ஈஸி. நம்ம அல்ஜிபிரிக் டேர்மில் இதை எழுத போகிறோம். இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ குரூப்னு ஒரு குரூப்புக்கு எத்தனை பேர்னா 5 மெம்பர்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ how many groupsனால் அது P groupsனால் so many, அது எது வேணாலும் இருக்கலாம். 1 ஆகலாம், 2 ஆகலாம், 3 ஆகலாம், ஸோ வேறு எது வேணாலும் இருக்கலாம். தட் இஸ் த மீனிங். ஸோ இந்த அல்ஜிபிரிக் ஃபார்ம் பண்ணும்போது இப்போ how to write the in algebraic form, that is 5 into P. அதாவது இந்த Pக்கு வேல்யூ 1 போட்டால் 1 5s are 5 ஒரு குரூப்பு. Pக்கு வேல்யூ 2 போட்டால் 2 குரூப்ஸுக்குன்னா 5 2s are 10. 2 குரூப்புக்குன்னா 10 மெம்பர்ஸ். தட் இஸ் நோ. ஸோ அப்போ இதை ஷார்ட் ஃபார்ம்லன்னா 5 into P, that is 5P. Is it clear? Okay children, let us see the next one. Okay children, let us see the next question. Question number 25. Express the following verbal statement to algebraic statement. So verbal statement algebraic statement change பண்ண சொல்லிருக்காங்க. So here they given 2 sums are given. Children, ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, கொஸ்டின்ஸ் எப்போவுமே இங்கே பாருங்கள், இது 25th கொஸ்டினில் 2 கொஸ்டின் they will asking. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது நிறைய பேர் இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் எழுதிட்டு செகண்ட் கொஸ்டின் விட்டுடுவீங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இது ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். ஸோ 1 by மிஸ் இப்படி எழுதணும் பார்த்தீங்களா, 1 by 1 போட்டு தான் ஆன்சர் இங்கே எழுதணும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், T இஸ் ஆடட் டு 100. சிம்பிளாக இருக்குது. T என்ற நம்பரை 100 கூட ஆட் பண்ணுங்கள். எப்படி எழுதிங்க? T plus 100. That's the answer. முடிஞ்சிருச்சு. Next, 8 reduced by y. 8 reduced na minus by y. முடிஞ்சு போச்சு. That's the answer. Okay, let us see the next. Okay, children, let us see the 26th question. Question number 26. Find the simplified form of the following ratios. Simplified na என்ன அர்த்தம்? சிம்பிளிஃபைனா சின்னதாக மாற்றுங்க. தட் இஸ் அ மீனிங். சின்னதாக மாற்று, சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக மாற்றுங்க. சில கிராண்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்கள்ல, சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுன்னா லைட்டாக ட்ரெஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ லெட் us see the first question. இங்கேயும் 2 questions are given. 15 is to 20. கவனமாக பாருங்கள். 15 is to 20. ஸோ 15 20 இது சிம்பிளிஃபை பண்ணுறதுனா ஒன்றுமே இல்லை. 15 என்ற நம்பரும் 20 என்ற நம்பரும் ஒரே டேபிளில் வருமா? வரும். எந்த டேபிளில் வரும்? எஸ், 5 டேபிள் வரும் இல்லை. ஸோ பை 5 டேபிள் how many times come? 3 5s are 15. In 20 will come 4 5s are 20.
ஸோ 3:4. நம்ம சிம்பிளை பண்ண ஆன்சர் என்ன வருது? 3:4. ஓகேவா? இதுக்கு மேலே இது சிம்பிளை பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா 3, 4ன்றது ரெண்டு வேறு வேறு நம்பர் சேம் டேபிளில் வராது. ஸோ தட் இஸ் த ஆன்சர். நம்பர் 2. 32:24. So same 32:24. 32-24 எந்த டேபிளில் வரும்? உங்களுக்கு ரொம்ப தெரியல அப்படின்னா சின்ன டேபிளாகவே எடுத்துங்க. பை 4 டேபிள் வருமா? எஸ் வரும். How many times? 8 4s are 32, 6 4s are 24. So 8:4, 8:6 வருது. Again 8:6 it comes in the same table. எந்த table? By 2 table it will come. How many times? 4 times. 4 times. And this is 3 times. So answer is 4:3. 4 and 3 1 table தான் வரும். So இங்கே பாருங்க 4:3. 4 1 1 table தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் 4:3. Is it clear, children? Next. Okay, children, let us see the next question. Question number 27. Which of the ratio is larger, 4:5 or 8:15? Here the given two ratios are given, 4:5 or 8:15. இதில் எதுமா பெருசுன்னு கேட்குறாங்க. நமக்கு ஏதாவது நம்பர் கொடுத்தா ஈஸியாக சொல்லிடலாம் எது பெருசு. இப்போ 4 5 எது பெருசுனா 5 சொல்லுவீங்க. 8 and 15 if you compare to this 2, 15 is பெருசு. பட் if the given ratios 2 ratios கொடுத்து எது பெருசு அப்படி கேட்டாங்கன்னா இங்கே பாருங்க ஈஸியாக மிஸ் தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ரைட் இன் த ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் 4/5. இங்கே 8/15. நம்ம ஃப்ராக்ஷனில் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் we can compare the numerator. இங்கே டினாமினேட்டர் 5, இங்கே டினாமினேட்டர் 15. ஸோ ஒன்று 5 15 மாற்றுங்க, இல்லை 15 5 மாற்றுங்க. 15 5 மாற்ற முடியுமா? ஸ்மால் நம்பர் பிக்கெஸ்ட் நம்பர் மாற்ற முடியும். அப்படின்னா ஒன்று கேன்சல் பண்ணணும். 8 டேபிளில் 15 ஆன்சர் வராது. ஸோ பட்டு இந்த நம்பர் என்ன பண்ணலாம்? 15 மாற்றலாம். எதாவது நம்ம என்ன பண்ண 15 மாற்ற முடியும்? 5 கூட 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இட் வில் பிகம் 15. எஸ். அப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்போ வாட் ஆன்சர் வில் கம் ஹியர்? கீழே 5 3s are 15 வருது. இங்கே 8/15 இருக்குது. அப்போ கீழே ஈக்குவல் ஃப்ராக்ஷனில் whatever we multiply by denominator, at the same time you have to multiply by numerator also with the same number. So 4 3s are 12. இதான் ஈக்குவல் ஃப்ராக்ஷன், இதே தான் 12. இப்போ பாருங்க, let us see, if the denominators are same, so we can easily compare the numerator. நியூமரேட்டரில் இங்கே என்ன இருக்குது? அதாவது 12/15 8/15 அப்படின்னா இப்போ உங்ககிட்ட 15 சாக்லேட் இருக்குது. 12 சாக்லேட் உனக்கு, 15 சாக்லேட் இருக்குது. அதில் 8 சாக்லேட் உன்னுடைய தம்பிக்கு. அப்படின்னா who is getting more? you only know. இதுதானே 12 தானே. ஸோ 12 is a larger number. ஸோ இஸ் greater than வந்து ஓப்பன் சைடு, இந்த சைடு இஸ் greater than. ஸோ திஸ் இஸ். அப்போ இது ஒரிஜினல் நம்பர் என்ன? 4:5. therefore 4:5 is greater than 8:15. Okay, children, let us see the next one. Okay, children, let us see the 28th question. Question number 28. Using the numbers 3, 9, 4, 12, write two ratios that are in proportion. See, here the given 4 numbers are given. What are they? 3, 9, 4, 12.
ஒரு 4 numbers கொடுத்துருக்காங்க வச்சு இந்த 4 number யூஸ் பண்ணி we have to change as to 2 ratios change பண்ணோம் then அது proportional காட்டணும் so first let us see check the number A B C D எடுத்துக்கலாம் what is ratios ratioன்றது இப்போ 3:9 4:12 2 ratios தனித்தனியாக கிடைக்கும் but இது proportional எப்படின்னு சொல்லுவீங்க what is proportion A is to B is as C is to D another proportion எப்படி போடுவீங்கன்னா we just A and D multiply பண்ணா B and C multiply பண்ணா we will get the same answer means that is called proportion இப்போ இங்கே பாருங்க 3 into 12 3 12s are what will come 36 வருமா 9 4s என்ன வரும் 36 வருமா so this is the answer therefore ratios என்ன சொல்ற ratios are 3:9 and 4:12 so how the proportion அப்படின்போது 3:9 is as 4:12 by using this property 3 into 12 is equal to 9 into 4 3 12s are 36 is equal to 36 therefore the two ratios are 3:9 and 4:12 so they are in proportion I understand children next okay children let us see the 29th question find the complementary angle of 30 degree இங்கே கீழே 0 போட்டிருக்காங்க இது தப்பாக எடுத்து மேலே போடணும் இங்கே டிகிரின்றது ரைட் சைட் கார்னரில் அப் கார்னரில் வரணும் ரைட் ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 30 degree number 2 is 85 degree இங்கே பாருங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க வாட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்ன அர்த்தம் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் மீன்ஸ் when we add two angle it gives 90 degree two angle add பண்ணும்போது it will give 90 degree கொடுத்துச்சுன்னா that is called complementary angle so A complement to B B complement to A ஓகேவா ஸோ அப்போ 30 கூட எதை ஆட் பண்ணால் 90 வரும் எஸ் 60 ஆட் பண்ணிங்கன்னா it will give 90 degree ஷூர் 85 கூட எதை ஆட் பண்ணால் வரும் எஸ் ஷூர் 5 degree ஆட் பண்ணால் 90 வரும் ஸோ therefore 60 degree is complementary of 30 degree and 5 degree is complement to 85 degree எப்படி எழுதலாம் half 2 எப்படி எழுதலாம் that is the answer let us see the next one which let us see the next question 31 find the supplementary angle of first one 70 degree மிஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கிள் கீழே போட்டிருக்காங்க தப்பு இருக்குது நம்பர் 2 90 degree சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்ன அர்த்தம் ஒன்றும் இல்லை 180 degree தான் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஃபஸ்ட்டு சொன்ன காம்ப்ளிமெண்ட் 90 degree 180 degree 180 degree உன்னுடைய ப்ரொட்ராக்டர் பார்த்துருப்பீங்கள்ல ஆமாவா இல்லையா ஸோ 70 degree எங்கே வரும் எந்த பக்கம் தான் வரும் இது 70ன்னா இது கூட எதை ஆட் பண்ணால் 180 வரணும் எஸ் என்னம்மா ஆட் பண்ணோம் ரைட் ஸோ அதே மாதிரி 90 கூட எதை ஆட் பண்ணால் 180 வரும் ஸோ ப்ளஸ் 110 ஆட் பண்ணிங்கன்னா it will give supplementary 90 plus 90 180 this also 180 so therefore 110 degree supplement to 70 degree and 90 supplement to
90 degree. Okay, so the answer is 110 and then next one 90. That is the answer. Okay, let us go for next one. Okay, children, let us go for 31. By proportionality law, check whether 3:2 and 30:20 are in proportion. Proportionality law சொல்லும்போது இப்போ தான் படித்தோம். A is to B is as C is to D. Alia. When two ratios are equal, then they are called an proportion. Okay, children. See, let us see here the given two ratios given. First one, 3:2 is as 30:20. Proportion law என்னம்மா? என்ன proportion law? A into D is equal to B into C. So what is A here? 3 into 20 is equal to 2 into 30. Check பண்ணலாமா? So 3 20s are 60. Here 2 30s are 60. So answer equal ஆவதுனால therefore 3:2 and 30:20 are in proportion. Okay, children. Let us see the next one. Okay, children, let us see the 32nd one. 32nd. Okay, is a word problem. See, read the question carefully. In a year, a wholesale paper firm sold 6,25,600 notebooks out of 7,50,000 notebooks. Find the number of notebooks left unsold. So, for wholesale paper, whole year அவங்க எவ்வளோ நோட்ஸ் ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா 7,50,000 நோட்புக் அவங்க பிரிண்ட் போட்டிருக்காங்க. பட் தே சோல்டு ஒன்லி 6,25,600 நோட்புக்ஸ் ஒன்லி தே சோல்டு. அப்படின்னா அன்சோல்டு, அதாவது இன்னும் விற்காத மீதி நோட்டுகள் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ shall we do the sum now? ஸோ இது வந்து லெஃப்ட்டுன்னு கேட்டாவே இது என்ன சம் இது? கண்டிப்பாக சப்ட்ராக்ஷன். ஸோ சப்ட்ராக்ஷன்னா யூ ஷுட் சப்ட்ராக்ட் பிக் நம்பர் டு ஸ்மால் நம்பர். 6 lakhஸோட பிக் 7 lakhs தான் பெருசு. ஸோ நம்ம என்ன பண்ணுவீங்க? இதுதான் ஃபஸ்ட் வரணும். ஸோ therefore total number of notebook is equal to, சிம்பிளாகவே எழுதுங்க, ரொம்ப பெருசாக எழுதுங்க, 7,50,000. That's all. Next, number of notebook sold 6,25,600. ஸோ இங்கே என்ன போட போகிறாங்க, என்ன கண்டுபிடிக்கணும்னா what is the left, மீதி இருக்கிறது எத்தனை. இது நம்ம இது ஒரு சப்ட்ராக்ஷன் நம்பர் சம்ஸ். ஸோ 0 minus 0 0, 0 minus 0 0, பட் 0 minus 6 பாருங்கள், மேலே 0 வந்திருக்கு, கீழே 6 வந்திருக்கு. ஸோ நம்ம அப்படியே கீழே வந்து சிலவங்கள கீழே வந்து அப்படியே மைனஸ் பண்ணுவீங்க, பண்ணக்கூடாது. ஸோ நம்மகிட்ட இப்போ இல்லைன்னா என்ன பண்ணுவோம், பக்கத்தில் கடன் வாங்குவோங்கள. ஸோ யூ ஜஸ்ட் borrow to here. இங்கே கேட்டால் இவங்ககிட்டையும் 0 தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து 5 கிட்ட 0 இருக்குது, borrow பண்ணுவீங்க. borrow பண்ணும்போது 5 gives 1, அப்போ இஸ் பிகம் 4, இஸ் பிகம் 10. இந்த அதாவது borrowனா பக்கத்தில் 1 போட்டிங்க, 1 become 10, 1,0 10. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இங்கே 1 borrow பண்ணும்போது இஸ் பிகம் 10 அண்ட் இஸ் பிகம் 9. ஓகே சில்ட்ரன். ஸோ ஃபஸ்ட்டு borrow பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் மைனஸ் 10 minus 6 4, கம்மா 10 minus 5 sorry 9 minus 5 4, 4 minus 2 2, and 7 minus 1 6 1. So
unsold notebooks எவ்வளோன்னா 1,24,400. Is it clear, children? Let us see the next one. Okay, children, let us see the next question. Question number 33. Read and expand the number. What is the number? 50000. 4 zeros came here. So 4 zeros in our number. So 10,000. So how many thousands are there? Ones, tens, 100,000, 10,000. So 50,000. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பரை ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணி பார்த்துட்டிங்களா? நெக்ஸ்ட் ஆஸ்கிங் தி எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் மீன்ஸ் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்னு என்ன அர்த்தம்? ஒரு நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லணும். அதாவது how many ones are there? 0 ones, 0 tens, 0 100, 0 1000, 5 10,000. இங்கே நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்பரிங்க எழுதிருப்பீங்க. பட் இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது? ஸோ வாட் இங்கே எல்லாமே ஜீரோ ஆனால ஸோ வாட் இஸ் த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்? 5 into 10,000. அவ்வளோதான். இதுக்கு நெக்ஸ்ட் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நெக்ஸ்ட் எல்லா டிஜிட்டுமே ஜீரோ ஆகிடுச்சு. ஸோ நோ நீட் டு ரைட் ஃபார் அதர்ஸ். ஸோ எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் இஸ் 5 into 10,000. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளான கொஸ்டின் தான் லாஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. அதுதான் நீங்கள் எப்போவுமே கொஸ்டின் படித்து பார்க்கும்போது ஃபஸ்ட்லேருந்து எல்லா கொஸ்டின்ஸும் ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகேவா? ஸோ the first impression is the best impression. அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? Okay, let us see the next one. Okay, let us see the next question. The 34th one. Give 2 equivalent ratios for 1:6. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 1:6 உடைய ஈக்குவல் ரேஷியோ எழுதுங்க. ஸோ ஈக்குவல் ரேஷியோ எழுதுனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் ரைட் இன் த ஃப்ராக்ஷன் ஃபார்ம் 1/6. இங்கே பாருங்கள் மிஸ் போகிற மாதிரி இது ஆஸ்கிங் ஒன்லி த 2 equal ratio. ஸோ 1/6 1/6ன்னு எழுதிங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்டு ஈக்குவல் ரேஷியோனா வாட் எவர் மல்டிப்ளை அப்பர் அண்ட் லோவர் இஸ் சேமாக தான் இருக்கும். நியூமரேட்டர் டினாமினேட்டரும் சேம் நம்பராக மல்டி பண்ணணும். இங்கே உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களுக்கு எந்த டேபிள் தெரிஞ்சாலும் அந்த டேபிள் நீங்கள் எடுத்துக்கலாம். 1 டேபிள்னால் மேலே 1 டேபிள் ஆல்ரெடி அதை கிவன் 1 டேபிள் ஒன்லி. ஸோ நோ நீட் டு டேக் எஸ் 1 டேபிள். நெக்ஸ்ட் எந்த டேபிள் எடுக்கலாம்? 2 டேபிள் எடுக்கலாம், 3 டேபிள் எடுக்கலாம். உங்களுக்கு எந்த டேபிள் ஈஸியாக இருக்கோ அந்த டேபிளை நீங்கள் சொல்லலாம். இப்போ மிஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி 2 டேபிள் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்பர் 2 டேபிள் எடுத்துக்கலாம். ஓகேவா? 2 டேபிள். நெக்ஸ்ட் நம்பர் நான் வந்து 5 டேபிள் எடுக்க போகிறேன். ஓகே, 10 டேபிள் எதுவும் எடுத்துக்கலாம். 5 போத் numerator denominator will multiply by the same number. So what was the answer here? இப்போ நம்பரை போட்டுட்டிங்களா? ஸோ இங்கே 2 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே 5 5 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 1 2s are 2, 6 2s are 12, 1 5s are 5, 6 5s are 30. So therefore இப்போ இதை ரேஷியோ ஃபார்ம் எழுதுங்க. therefore the 2 equivalent ratios for 1:6 are என்ன எழுதுவீங்க? 2:12 and 5:30. That's all. Is it clear? Let's go for next. Okay, children, let us see the 6th Roman. Answer any 5 of the following. Is a 3-mark question. You have to choose any 5 questions. First question, 35th one. Divide the following number in the ratio 3:2. 20 and a number. So number is, what is the number? Given number is 20. The ratio is equal to
3:2. What does meaning of ratio? ரேஷியோன்னு என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் கொடுக்குற அம்மா கொடுக்குற திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அப்போ 3:2னா உனக்கு 3 ஷேர், உன் தங்கச்சிக்கோ இல்லை தம்பிக்கோ 2 ஷேர்னு வச்சுங்க. ஸோ டோட்டலி how many shares are there? ஸோ டோட்டலி 3:2ன்றது டோட்டல் ஷேர்ஸ்ன்னும் போது 3:2ன்றது எப்படி எழுதலாம்? 3 + 2 டோட்டலி 5 ஷேர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட்டு வருது உன் நம்பர், செகண்ட் வந்து உன் தங்கச்சியோட ஷேர் வச்சுக்க. ஸோ இப்போ நம்ம 20 சாக்லேட் இருக்குது, உனக்கு 3 ஷேரும் உன் தங்கச்சிக்கும் 2 ஷேரும் தரணும் அப்படின்னா அவுட் ஆஃப் 5 ஷேரில். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுவீங்கன்னா 3/5 ஆஃப் 20. நெக்ஸ்ட்டு 2/5 ஆஃப் 20. ஆஃப்னு என்ன அர்த்தம்? இன்ட்டு. ஸோ 3/5 into 20, 2/5 into 20. So 3/5 just use cross the number. 1 5s are 5, 4 5s are 20, right? So 3 4s are 12. 1 5s are 5, as is the same. 4 5s are 20, so 2 4s are 8. இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 20 வருதா? வந்துச்சா? ஸோ ஒரு நம்பரில் 20 3:2 ஷேர் ரேஷியோ போடுங்க சொன்னால், ஸோ 3 ரேஷியோன்றது 3 பார்ட்ன்றது 12 நம்பரும், 2 பார்ட்ன்றது 8 நம்பரும் வரும். ஓகேவா? ஸோ இன்னொரு சிம்பிளாக ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா 20யை இந்த மொத்தம் 5 இதுவாக சொல்லுங்க இல்லையா? 5 டோட்டல் ஷேராக 5 சொல்லும் போது 5 5ஆக பிரிச்சுடுவாங்க. 5 5ஆக பிரிக்கும் போது எத்தனை நீங்கள் பிரிக்கிறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சும்மா அப்படி வரைஞ்சி காட்டேன் பாரு. உங்களுக்கு ஒரு குரூப் பிரிக்கிறீங்க, டோட்டலாக 5 குரூப்ஸு 20 சாக்லேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் 5 5ஆக பிரிக்கலாம். ஓகேவா? 5 5ஆக பிரிக்கணும்னா 1 2 3 4 5 5 ஷேர்னா இப்போ ஒரு ஷேர் ஒரு ஆள் எத்தனை வரணும்? மொத்தம் 4 சாக்லேட் வரணும். இன்னும் உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கும்போது நீங்கள் இப்படி தான் யோசிக்கணும். ஸோ டோட்டலாக 5 குரூப்ஸ் போட்டாச்சு. இதில் 3 குரூப்ஸ் யாருக்கு? உன்னுடைய ஷேர். அப்போ எத்தனை இருக்குது? 4 + 4 8, 8 + 4 12 வந்துருச்சா? மொத்தம் 1 2 3 ஷேர். தென் நெக்ஸ்ட்டு 2 ஷேர். 2 ஷேரில் எவ்வளோ இருக்குது? எவ்வளோ இருக்குமா? 8 இருக்கா? இங்கே பாரு, 12:8 வருதா இல்லை? 12 and 8, 12 and 8. அப்போ டோட்டலாக ஆட் பண்ணால் 20 வருதா இல்லையா? உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? இதுதான். இது நிறைய பேர் சம் தெரியாமையே விட்டுருவீங்க. ஒன்று உங்களுக்கு போட தெரிஞ்சால் இப்படி போடுங்க, இல்லை நான் எனக்கு இது மாதிரி ஈஸியாக பிரிச்சுக்கிறேன் மிஸ். டோட்டலாக ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ரேஷியோஸ் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் எத்தனை ஷேர் வருது ஃபைண்ட் இருக்குங்க. 5 குரூப்ஸில் சாக்லேட்டை ஒன்று ஒன்றா கூட வச்சுட்டு அந்த பல்லாங்குழி விளையாடுவாங்க இல்லையா? ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஸோ எல்லாத்துலையும் ஈக்குவல் ஷேர்ஸ் வரணும். 4 4ஆக வருது. அப்போ இப்போ 1:4னா 1:4னா எத்தனை ஷேர் இருக்கீங்க? 16 இருக்கும். 4:1 நம்பர் வரும், நம்பராக மாற்றும் போது. 2:3னா 8:12. 3:12னா 3:2னா 12:8. 4:1னா இதுக்கு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4:1னா 16:4. 16 and 1 for 16 and 4. Okay children, let's go for next one. Okay children, let us see the next one. 36th one. Pari wants to buy 5 tennis ball from a sports shops. If a dozen ball cost rupees 180, how much should Pari pay to buy 5 balls? Children, understand how உங்களுக்கு? So Pari wants to buy 5 tennis ball from ஒரு ஷாப்பில் போய் வாங்க போகிறான்.
இங்கே வந்து 1 dozen ball equal to 180. A dozen என்ன அர்த்தம்? 1 dozen means yes 12 balls. ஓகேவா? So that first of all a cost of a dozen balls is equal to எவ்வளோம்மா 180 rupees. A dozen அர்த்தம், so therefore cost of 12 balls. A dozen அர்த்தம் 12 balls is equal to rupees 180. So therefore இங்கே நமக்கு என்ன வேணும்? Cost of 1 ball first கண்டுபிடிங்க. Therefore cost of 1 ball equal to 180 by 12. என்ன அர்த்தம்? Total number of amount, total number of ball divide பண்ண we get 1 number cost, 1 ball உடைய காஸ்ட் கிடச்சிடும். ஸோ இங்கே என்ன செய்ய போகிறீங்க? சிம்பிளிஃபை பண்ண போகிறீங்க. 180 12 இருக்குது. உங்களுக்கு டேபிள் தெரிஞ்சால் 12 டேபிள் தெரிஞ்சால் ஸ்ட்ரைட்டாக கிராஸ் பண்ணுங்கள். இல்லையா சின்ன நம்பர்லேருந்தே போங்க. இப்போ மிஸ் உங்களுக்கு சின்ன நம்பர்லேருந்தே சொல்ல போகிறேன். ஃபார் எந்த டேபிள் எடுத்துக்கலாம்? நமக்கு ஈஸியான டேபிள் எடுத்துக்கும் போது 12 18 இந்த 0 விட்டுடுங்க. 12 18 எந்த டேபிளில் வரும்? எஸ் 3 டேபிள் வருதே இல்லையா? இல்லை 2 டேபிளில் கூட வரும். மிஸ் உங்களுக்கு இப்போ 3 டேபிள் இருக்குது. பை 3 டேபிள். ஸோ இன் 12 டேபிள், in 3 table 12 how many times come? 4 3s are 12. 18 எந்த நம்பரும்? in 3 table 6 3s are 18. இந்த 0 3s are 0. so remaining 60 by 4 இருக்கு. அகைன் இப்போ எந்த நம்பரால் கிராஸ் பண்ணலாம்? 4th டேபிள் கிராஸ் பண்ணலாமா? இல்லை 2 டேபிள் கிராஸ் பண்ணலாமா? ஓகே 2 டேபிள் கிராஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாக சொல்கிற மாதிரி. By 2 table 2 2s are 4, 3 2s are 6, the 0 2s are 0. Again 30 by 2. Again by 2 table. ஏன்னா இங்கே கீழே 2 table தான் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக கிராஸ் பண்ணலாம். ஸோ 1 2s are 2, 15 2s are 30. Therefore the cost of 1 ball equal to rupees 15. ஓகேவா? டினாமினேட்டர் 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணிகிட்டே போனோம். போச்சுன்னா உங்களுக்கு வர்றது 15 rupees. ஸோ காஸ்ட் ஆஃப் 1 ball equal to rupees 15. ஸோ இப்போ நமக்கு எத்தனை பால் வேணும்? 5 ball வேணும். therefore cost of 5 tennis ball is equal to equal to 15 into 5. 15 5 சார் என்ன வரும்? எஸ் 75. அப்போ 5 பால் வாங்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ காசு அமௌண்ட் வேணும்? 75 rupees வேணும். Is it clear, children? Let's go for next. Okay, children, let us see the 37th question. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். நீங்களாம் என்ஜாய் பண்ணி போட்டுப்பீங்க தெரியும். அகைன் ஐ எக்ஸ்பிளைன். சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்காது, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். Draw a pictograph for the given data. So here given one column. இந்த காலமில் மந்தோட நேம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் சோல்டு. இந்த மந்தில் எத்தனை கம்ப்யூட்டர் சோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன் ஜூன் 300 கம்ப்யூட்டர், ஜூலை 450, ஆகஸ்ட் 600, செப்டம்பர் 550. ஸோ இந்த பிக்டோகிராஃப் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்? பிக்சர் வரைஞ்சி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ பிக்சர்ஸை வரைஞ்சி ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிக்டோகிராஃப்க்கு நம்ம அதுக்கு 300 கம்ப்யூட்டர்ஸ் இங்கே வரைய முடியும்? we can't do it. ஸோ அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது மாதிரி யூ ஷுட் புட் இந்த காலம். இங்கே ஹரிசாண்டல் கொடுத்த காலம் நீங்கள் வெர்டிகல் சைடில் டைப்பில் வரைஞ்சிக்கிங்க. வரைஞ்சிட்டு தென் ஷுட் ரைட் த நேம்
June, July, August, September. ரைட். ஸோ கொடுத்துருக்க காலமில் நம்ம இது மாதிரி வரைஞ்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன வரைய போகிறோம்னா, யூ ஷுட் ரெப்ரசன்ட் த பிக்சர். ஹவு டு ரெப்ரசன்ட் த பிக்சர்? பிக்சர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஈச் அண்டு எவ்ரி, அதாவது ஒரு கம்ப்யூட்டருக்கு நீங்களே உங்கள் இஷ்டப்படி ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ மிஸ் இங்கே ஒரு கம்ப்யூட்டர் சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி வரையலாம். கம்ப்யூட்டருடைய அந்த கீழே கீபேட் இருக்கு மாதிரி சிஸ் ரெப்ரசன்ட். ஒரு கம்ப்யூட்டருக்கு என்ன அர்த்தம்னா 100 கம்ப்யூட்டர்ஸ்னு அர்த்தம். ஒரு படத்துக்கு என்ன அர்த்தம்? 100 கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இப்போ ஜூன் மந்த்துக்கு எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கம்மா. 300 கொடுத்துருக்காங்களா? ஸோ 300னா யூ ஷுட் நாட் ரைட் த நம்பர் ஹியர். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்பர்ஸ் பதிலாக படம், யூ ஹேவ் டு ட்ரா த பிக்சர் ஃபார் தட். ஸோ அப்போ 300னா how many one computer represents 100 computerனா how many computer we should draw? எத்தனை கம்ப்யூட்டர் வரையலாமா? எஸ், 3 கம்ப்யூட்டர். ஸோ நான் 3 கம்ப்யூட்டர்ஸ் வரைகிறேன். 1, 2, 3. ஸோ 300 வந்துச்சா? 100, 200, 300. Isn't it? ஸோ நெக்ஸ்ட்டு ஜூலைக்கு எத்தனை கம்ப்யூட்டர் பாருங்கள்? 450. 450னா 4 கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுங்க. 1, 2, 3, 4 and 50 போது இல்லை ஆஃப். இந்த ட்ராயிங்கில் ஆஃப் கட் பண்ண எவ்வளோ வரும்? இவ்வளோ தான் வரும். சரி, மீதி நம்ம வரையக்கூடாது. 4 பாதி மட்டும் நம்ம வரைஞ்சா வந்து 50 இஸ் ரெப்ரசன்ட் 50. ஸோ 450 கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ஆகஸ்ட் மந்த் how much? Yes, how many? 600 computers. So 600 means how many we should draw now? Yes, 6 computers. So 1, 2, 3, 4, 5, 6. மிஸ் இது பார்க்க பிளாஸ்மா டிவி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. நமக்கு வந்து பிக்சர் தான் முக்கியம். அதை நம்ம எப்படி வேணால் வரையலாம். அதனால் நான் என்ன பண்ணிருக்கேன், ஜஸ்ட் ஒரு மானிட்டர் மட்டும் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் இன் செப்டம்பர் how many? In September 550 computers. So 550 means 5 and a half. So 1, 2, 3, 4 and 5. Isn't it? Is it clear? பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. நிறைய பேர் இந்த சம்மை மிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ பாருங்கள், இதே சம்மு உங்களுக்கு 7th கூட வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும். ஐயோ நம்ம படிக்கலையே, நமக்கு தெரியலையேன்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கா பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு யூ ரெப்ரசன்ட் 100 1 கம்ப்யூட்டர் பிக்சருக்கு ஈக்குவல் டு இஸ் ரெப்ரசன்ட் 100 கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துறீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜூனில் 300 கம்ப்யூட்டர் சேல் ஆகிருக்குன்னா 100, 200, 300. ஜூலை 100, 200, 300, 400. இவர் ஆஃப் தான் அதனால 450. தென் ஆகஸ்ட் 100, 200, 300, 400, 500, 600. இன் செப்டம்பர் 100, 200, 300, 400, 500. ஆனால் அவங்க 550 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன வரையில
ஒரு ஆஃப் கம்ப்யூட்டர் நம்ம வரையலை. சி ஸோ 550 வந்துடுச்சா? ஜஸ்ட் இது ஒரு படத்தோடைய பிக்சரில் ஆஃபாக கட் பண்ணிங்கன்னா அப்படி வருமோ தஸ் ஆஃப் பிக்சர். ஓகேவா? ஸோ 550. இட்ஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? ஓகே, let us go for next. Okay children, let us go for 38th sum. Simplify 10 plus 17 is divided by 3. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சம் கொடுத்துருக்காங்க. 10 + 17. ஸோ சிம்பிளிஃபையில் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன பண்ணணும்னு. 10ம் 17ம் ஆட் பண்ணணும். 10 + 17 என்ன வரும் ஆன்சர்? 27 divided by 3. ஸோ தட் மீன்ஸ் 27 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். by 3 table 1 time and 9 time. So the answer is 9. What is the answer? Answer is 9. Okay, is it clear? Let's go for next one. Okay children, let us go for the next question. Question number 39. A poultry has produced 15,472 eggs and fits 30 eggs in a tray. How many trays do they need? உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு பால்ட்ரி அப்படின்னா கோழி பண்ணையில் 15,472 எக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கான். ஸோ ஒரு ட்ரேயில் உங்களுக்கு தெரியும் எக் ட்ரே பார்த்துருக்கீங்க, கோன் மாதிரி வந்துருக்கும். அந்த கோனில் ஒரு ட்ரேக்கு 30 எக்ஸ் வந்து என்ன பண்ணலாமா நம்ம அடுக்கி வைக்க முடியும். அப்படின்னா how many tray they need அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸையும் டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ் ஃபிட்ஸ் இன் ட்ரேவும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டோட்டல் கொடுத்தா இட் இஸ் டிவிஷன். ஓகேவா? ஸோ இது வேர்ட் ப்ராப்ளம் போது அதுக்கேற்ற மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ் produced is equal to 15,472. Number of eggs fits in a tray equal to 30. இதுவும் total number of eggs. Total number of eggs fits in a tray is equal to 30. So therefore number of trays needed. எத்தனை ட்ரே நமக்கு வேணும்னா 15,472 divided by 30. 15,472 divided by 30 இதை நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ டிவிஷன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். See, 30th table 15472 டிவைட் பண்ண போகிறோம். 30th table ஒன்றுமே இல்லைம்மா, ஈஸி. 3 table, just take it as a 3 table. In 3 table, see, first of all take that one number. 1ன்றது is இந்த 2 digit numberனா you should take 2 digit number 15. 15 is smaller than 30, so we can't take it. So take 3 digit number 154. 154 எடுத்துங்க. In 3 table 150, அதாவது 15. 15 how many times come 3 table? 5 3s are 15. ஆமாவா இல்லையா? ஸோ இங்கே 5 போடுங்க. ஸோ 5 3s are 15னா 5 zeros are 0. 5 3s are 15. ஸோ ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ரிமைண்ட் பண்ணால் 4. ஸோ ரிமைண்டர் 4. ஸோ 15 minus 15 0. ஸோ no need to minus it. Next you bring 7 to down. So it's become 47. In 3 table 1 3s are 3, 2 3s are 6, 3 3s are 9. அப்படி போகும் இல்லையா? இப்போ பாருங்கள் 1 3s are 30 டேபிள் நம்பர் ரொம்ப ஈஸி தான். 1 30s are 30, 2 30s are 60,
3 30s are 90. இப்போ இங்கே 4 30s are 30 means 30 போட்டோம். 30 போட்டிங்கன்னா 120. அதே 12னா 0 சேர்த்துக்கோ. 5 30s are 150. So இங்கே பாருங்க, in 47 is smaller than 60. So it's come only one time. 130s are 30. Remainder 7. 4 minus 3 1. Next we bring 2. 172. 172. So 6 3s are, that is 30s are 180. 172 is smaller than 180, so you stop up to 5. So 5 30s are 150. Remainder 22. So remainder 22x வந்து இருக்கும். இப்போ பாருங்க, so how many, இது வந்து trays, this is number of trays. Therefore இப்போ மொத்தம் 515 trays வந்து we need it. ஸோ எக்ஸ்ட்ரா 22x நம்ம எங்கே வைப்போம்? அதுக்கும் வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே வேணும், isn't it? ஸோ therefore total number of trays needed for x is equal to எவ்வளவு? 515 plus 1 tray for this 22x. So totally 516 trays. Isn't it, children? Is it clear? நல்லா பாருங்க. Total number of eggs produced போட்டாச்சு. Next, total number of eggs fits in a tray 30. So number of trays needed. So needed போது divided பண்ணுங்க. 30 table divide பண்ணும்போது we get the answer. The coefficient of 515 trays. So constant of 515 trays 30 eggs வைக்க முடியும். ஸோ 22x ரிமைண்டர் இருக்குது, அந்த ரிமைண்டர் எக்ஸையும் இன்னொரு ட்ரேயில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ 515 + 1 is equal to 516 trays. Is it clear? Okay children, let us go for the 40th one. Complete the table and find the value of k for k by 3 gives 5. So here given one table, the first column is k. K value 3, 6, 9, 12, 15, 18. And k by 3 value 1, 2. That means k by 3 na, if a k take it as 3 means 3 by 3 cancel is 1. Yes? K by 3. If you take it as 6 means k over 6 is 6 by 3 is equal to 1 times r and 2 times. So answer is k by 3, answer is 2. If k by 3, if k is equal to 9, k value 9 எடுத்துட்டீங்கன்னா, so 9 by 3 equal to, answer what will come? 3. In 3 table 3 times it will come. If k is equal to 12 means 12 by 3 is equal to, in 3 table 12 how many times come? 4 times. In k is equal to 15 means, so 15 by 3 is equal to 5 times. Then k is equal to 18 means, so 18 by 3 is equal to 6 times. So that means you should cross it 1 time, 3 time, 1 time, 4 time, 1 time, 5 time, 1 time, 6 time. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து k by 3யோட வேல்யூ, k by 3யோட வேல்யூ. If it k வேல்யூ 1 இருந்தால் 3 இருந்தால் 1, 2 6 இருந்தால் 2, 9 இருந்தால் 3 and 12 இருந்தால் 4னா k by 3 is equal to 5. Now what was the value for k? K is equal to 15. That is the answer. So you should இந்த காலம் நம்ம வரையலாமா, எழுதலாமா பாருங்க. See this column. So what the answer is 3 and this is yes 4 time
So 5 times and this one 6 times. Isn't it? Okay, let us go for next. Okay, children, let us go for 41st question. Out of 50 students in a class, 30 are boys. Find the ratio of. So, ஒரு கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 30 members are boys na. Find the ratio of. இப்போ ரேஷியோ எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் number of boys to the number of girls. Number of girls to the total number of students. Number of boys to the total number of students. See, so இங்கே total number of students எவ்வளோ பேர்? Yes, 50. Number of boys, how many? 30. So therefore, number of girls equal to 50 minus 30. What's the answer? Yes, 20. So number of girls is equal to 20. So that, இப்போ first sumக்கு வருவோம். They are asking boys is to girls, number of girls. So answer is what? 30 is to 20. Simplify பண்ணும்போது it's become 3 is to 2. 0 0 cancel பண்ணிடணும். So 3 is to 2. Number 2, number of girls is to student, total number of students. Total student மிஸ் உங்களுக்கு ஷார்ட்டாக எழுதுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணும்போது கேர்ள்ஸ் எத்தனை பேருமா? 20. 20 is to 50. As usual, cancel that 0. So the answer is 2 is to 5. Next, boys is to total students. 30 is to 50. If you cancel it, so answer is 3 is to 5. That's all, students. See, it's very easy, no? First of all, total number of students you should write. Number of boys 30, these are given, and we should find out girls. So 50 minus 30, 20. So நமக்கு இப்போ என்ன செய்ய போகிறோம்? ரேஷியோஸ் போட போகிறோம். பாய்ஸ் இஸ் டு கேர்ள்ஸ்னால் டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸும் டோட்டல் நம்பர் கேர்ள்ஸும் போடுங்க. சிம்பிளை பண்ணுங்கள். சிம்பிளை பண்ணால் இங்கே வந்து ஜீரோஸ் தான் இருக்குது. ஸோ யூ ஷுட் கேன்சல் ஈவன்லி. Then you can get 3 is to 2. So like that. Next, girls is to student. 20 is to 20 கண்டுபிடிச்சாங்க. 20 is to 50. So 2 is to 5. Boys is to total number of students. 30 is to 50. If you cancel 0, you will get 3 is to 5. Okay, children, let us go for next. Okay, children, let us go for the last Roman. Question number 42. And 42 first sum. Draw the angle 90 degree using the protractor. So protractor means this is called as a protractor. நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இந்த ப்ரொட்ராக்டரில் உங்களுக்கு ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் தான் நம்ம ஆங்கிள்ஸை செட் பண்ணோம். 0 degree, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இந்த 90 degree நம்ம வரைய போகிறோம். எப்படி வரையலாம் அப்படின்னா, see this, first of all you should draw any line. You should draw any line. மிஸ் உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியறதுக்காக ஸ்கெட்சில் வரையிறேன். You should draw any line. ஒரு லைனை ட்ரா பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு தென் you set any point. ஏதோ ஒரு பாயிண்ட்டை நீங்கள் செட் பண்ணுங்கள். Then after that, see this here,
here they given one point கொடுத்துருக்காங்க தெரியுதாம்மா உங்களுக்கு தெரியுதா இந்த பாயிண்ட் தெரியுதா இங்கே so you should match the point on the line இங்கே பாருங்கள் இங்கே லைன் எப்படி மேட்ச் பண்ணனா we can't see the we should not see the next whatever you draw in the bottom no அது பார்க்கக்கூடாது அந்த மாதிரி செட் பண்ணுறீங்க then set the angle what was the angle see what was the angle this is 90 degree this is 90 degree that's it then remove the protractor then just join the point under the so you should draw the angle 90 degree you should put like this only this is the first answer see this so 90 degree na theriyum ungalku okay va children let's go for the next okay children let us go for the next sum 42b with the help of a ruler and a compass draw a line segment PQ equal to 10 centimeter so here with the help of the ruler means what scale scale only called as a ruler and the compass நம்ம எடுத்துக்கணும் இது பெரிய compass இது உங்களுக்கு this is compass you have to take this only first of all see now I'm going to draw the sum first of all you draw one line segment இதுக்கு நீங்கள் எந்த இதுவும் நீங்கள் போட வேணாம் அவசியம் இல்லை மெஷர்மெண்ட்டும் தேவையில்லை so draw one line segment put any point as P now let us take the compass and take the measurement of from 0 onwards இந்த எட்ஜில் தான் நீங்கள் எடுக்கணுமா இங்கே வந்து 10 சென்டிமீட்டர் எடுத்துங்க ஷாலி 10 சென்டிமீட்டர் எங்கே வருதா பாருங்கள் இங்கேருந்து வருதா 10 சென்டிமீட்டர் எடுத்தாச்சு ஓகேவா நெக்ஸ்ட் கீப் இட் ஆன் P அண்டு உங்கள் you should keep here itself then draw a arc so the arc எங்கே இருக்கோ this as a P so put it as Q so this is 10 centimeter அவ்வளோதாம்மா ஜாமெட்ரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ஜாமெட்ரி வரைங்கன்னு சொன்னால் லைன் செக்மெண்ட் வரைச்சுன்னா உங்களுக்கு வரைகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் ஓகே சில்ட்ரன் Thank you.